வணக்கங்க. சாரி. அதாவது நிறைய பேருக்கு லைவ் போய் ரீச் ஆகலை. அப்படியே பெண்டிங் ஆகிடுச்சு. இந்த கடைசியாக ஒரு அம்மாவுக்கு சொல்லிட்டு இருந்தேன். அது திரும்பி முதர்ந்து பார்த்துடலாம். யாருக்கும் போகலை. இப்போ கூட யாருக்கும் நம்ம லைவில் இருக்க தெரியல நினைக்கிறேன். ஓகே, வந்துட்டாங்க. சரிங்க, பார்த்துடலாம். நம்ம நாராயணா பசுபதி இருங்க சார், உங்கள் ஜாதகம் பார்த்துடலாம். லாஸ்ட்டாக ஒரு அம்மாவுக்கு சொன்னேன், அதுக்குள்ளே இது போயிடுச்சு. அந்த அம்மா நீங்கள் திருப்பி போடுங்கம்மா, உங்களை பார்த்துடலாம். இருபத்தி ஆறு லாஸ்ட்டில் ஒரு அம்மாவுக்கு சொன்னேன், அது அப்படியே போயிடுச்சு. அது அவங்க டைமும் சரியில்லை, இல்லை நம்ம டைமும் சரியில்லைன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போது அவங்களுக்கு முழுசாக பலன் சொல்கிறதுக்குள்ளே இப்போ கட் ஆகிடுச்சு. அம்பாசமுத்திரம் தென்காசி பர்த்டே டைம் காலை 6:18. 6:18. ஐயாவுக்கு என்னது வேன்வில் நட்சத்திர ஒர்க்கு போஸ்டர் 10 years and when will hit promotion hit process and ரொம்ப பெருசாக இங்கிலீஷை போட்டிங்க. எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக இங்கிலீஷ் தெரியாது. நானும் படித்து ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம் என்ன இருக்கோ பார்த்துடலாம். மிதுனம் ராசி, மிதுன லக்கணம். ராசி லக்கணம் ஒன்று அமைஞ்சிருக்கு, நல்ல விஷயந்தான். ராசி லக்கணம் ஒன்று அமைஞ்சது யோகம்தான். லக்கணத்தில் சூரியன் சந்திரன் அமாவாசை திதியில் பிறந்திருக்கீங்க. லாபத்தில் சுக்கிர பகவான் இருக்கார், யோகம். அது 3ஆம் இடத்துல செவ்வாய், அதுவும் யோகம் தான். 4ஆம் இடத்துல குரு இருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. தொழில் ரீதியாக வளர்ச்சி அடைப்பார். 9ஆம் இடம் அதாவது ராசிக்கு 8ஆம் இடத்துல லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறாங்க. இந்த 8ஆம் இடத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி. 8ஆம் இடம் வந்து வலுவாக இருந்தாலே ஒரு ஜாதகத்தில் அது வந்து கூடுதல் நன்மையாக அமையும். என்னென்னா 8ஆம் இடம் தான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம், சரிங்களா? 8ஆம் இடம் தான் மரணத்துக்கு நிகரான துன்பத்தை கொடுக்கக்கூடிய இடமும் கூட. ஆனால் அந்த 8ஆம் இடத்த அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான், அவர் வந்து 9ஆம் இட பாக்கியத்தில் இருக்கார். ஓகே, நல்ல விஷயந்தான். லக்னாதிபதி 2ல் இருந்து பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை. இப்போ சனி தசை தான் போயிட்டுருக்குங்க உங்கள் ஜாதகத்தில், யோக தசை தான். அதுவும் பாக்கியத்தில் உட்காந்து தசை நடத்துகிறாரு. 2012 2031 வரைக்கும். அப்போ சனி தசை சந்திர புத்தி முடிஞ்சு செவ்வாய் புத்தி வந்திருக்கு. சனி தசை செவ்வாய் புத்தி நன்மை செய்யுங்க. சனி தசை சூரிய சந்திர புத்தி தான் பெருசாக நன்மை செய்யாது. சனி தசை செவ்வாய் புத்தி நன்மை செய்யும். ஆனால் செவ்வாய் புத்தி இந்த லக்கணத்துக்கு செட் ஆகாது. 2 வருஷம் 12ஆம் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணோம், சரிங்களா? 3ஆம் இடத்துல இருக்கார் செவ்வாய், உபசை ஸ்தானத்தில் நல்ல இடம் தான், முயற்சி ஸ்தானத்தில் தான். ஆனால் சனி நேருக்கு நேராக தான் இருக்காங்க. இந்த சனி தசை செவ்வாய் புத்தி சுமாரான பலனை கொடுக்கும். ஆனால் முயற்சிகளெல்லாம் கொடுக்கும். நிறைய முயற்சி எடுப்பீங்க. அது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா அந்த வெற்றிங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் தள்ளி போகும், சரிங்களா? இந்த வருஷம் எண்டு வரைக்கும் 12ஆம் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மற்றபடி எங்கேயுமே பாதிப்புகள்லாம் இல்லை, நல்லா இருக்குது. 10 வருஷம் நடக்கக்கூடிய சந்திர தசை வந்து உங்களுக்கு சனி தசை ஒன்றும் யோகத்தை தான் செய்யும். ஏன்னா பாக்கியத்தில் இருக்கிற சனிக்கு வந்து சுபருடைய பார்வை கிடைக்கல. இப்போ இந்த குரு பார்வை கிடைச்சதுன்னா யோகம். ஆனால் சனி தசை முடிஞ்சதுக்கப்புறம் புதன் தசை வரணும்ல, புதன் தசை ராஜயோகத்தை செய்யுங்க. எப்படின்னா புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. இந்த புதன் தசை மிகப்பெரிய நன்மை செய்யுங்க, கவலைப்படாதீங்க. புதன் தசை வலிமையான நன்மை செய்யும். ஸோ கவலைப்படாதீங்க, ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் தான், சரிங்களா? ரொம்ப நல்லாவும் இருப்பீங்க. மிதுன ராசியில் பட்ட கஷ்டத்தெல்லாம், அதாவது மிதுன ராசிக்காரங்க அஷ்டம சனியில் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகுது. கம்ப்ளீட்டாக தீர்ந்து ஒரு நல்ல வளர்ச்சி அடைய போகுது. இப்போது ஜஸ்ட் உங்கள் ராசினார் கொஞ்சம் பலவீனமாக இருக்கார். 25ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லாயிருக்கும். இப்போ ராஜயோகத்தை அடைஞ்சிட்டு இருக்காரு, அதாவது நீசபங்க ராஜயோகத்தை அடைஞ்சிட்டு தான் இருக்காரு உங்கள் ராசிநாதர். இப்போ எந்த வகையிலும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. இப்போலேருந்தே உங்களுக்கு நல்ல கூடுதல் வலிமையாக தான் இருக்கும். 25ஆம் தேதிக்கு அப்புறம் அதை விட டாப்பில் வருவீங்க பாருங்கள், 25க்கு அப்புறம், சரிங்களா? கவலைப்படாதீங்க. அதாவது நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது கிடைக்குங்க 25ஆம் தேதிக்கு அப்புறம், இந்த மாதம். ஏன்னா இப்போவே வலுதான்.
ஆனால் கூடுதல் வலுவு 25க்கு அப்புறம், கவலைப்படாதீங்க. சுமதி அம்மா உங்கள் ஜாதகம் வருதுங்க. ஸ்ரீ ஈஸ்வரி உங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா சுமதி அம்மா உங்கள் ஜாதகம் 18/7/1987. கொஞ்சம் இடையில தடங்கள் ஆகிடுச்சு, அதெல்லாம் மன்னிச்சிடுங்க. நான் கூடுதலாக ஒரு 10 நிமிஷம் போடுதேன். 1 ஹவர் தான் பார்க்கணும்னு நினச்சேன். கூடுதலாகவே நான் ஒரு 10 நிமிஷம் போட்டு பார்க்குறேன். கவலைப்படாதீங்க. எதிர்பார்க்கல இடையில ஒரு தடங்களானது என்னன்னு தெரில. ஏன்னா அது வந்து நமக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம், அதனால தான் வருது பாருங்கள். சுமதியம் உங்கள் ஜாதகம் வருது பாருங்கள். உங்கள் ஜாதகம் கௌரவ கரணத்தில் பிறந்துருக்கீங்க. கௌரவ கரணம் ஸ்ரீ வராகமூர்த்தி தான். நீங்களும் வந்து மிதில் லக்கணம் தான். லக்கணத்தையும் சுக்கன் இருக்கார், லக்கணத்தில் லக்னாதிபதி இருக்கார். ஸோ லக்னாதிபதி இருக்கிறது சுமாரான பலனாக இருந்தாலும் லக்கணத்தில் சுக்கன் இருக்குது, கூடுதல் நன்மை. லாபத்தில் சந்திரனும் குருவும் இருக்காங்க. வாக்கு ஸ்தானத்தில் வந்து 2ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாய் இருக்காங்க. இந்த செவ்வாய் இருக்கக்கூடாது. வார்த்தைகள் பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக யோசித்து பேசுனீங்கன்னா நீங்கள் நல்லாயிருக்கும், சரிங்களா? எப்போவுமே வார்த்தை விடும்போது ஒரு சில ஆட்கள்கிட்ட நீங்கள் பேசப்படக்கூடிய வார்த்தைகளை வந்து ரொம்ப தெளிவாக பேசுங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. கூடுதல் நன்மையான ஜாதகம் தான், சரிங்களா? ரொம்ப நல்ல வலுவான உள்ள ஜாதகம் தான். ஏன்னா சந்திரனும் சூரியனும் கேந்திரத்தில் அமைச்சிருக்காங்க. சந்திர தசை தான் போயிட்டுருக்கு. வாக்கு உறுதி கொடுக்கக்கூடிய தசை தான் இந்த சந்திர தசை. வந்து உங்களுக்கு 2ஆம் அதிபதி தசைனால பொருளாதாரத்தெலாம் கையை வைக்காது. ஏன்னா லாபத்தில் தான் இருக்குது. சந்திர தசை புதன் புத்தி. ஸோ கூடுதல் நன்மையான விஷயம். மேச ராசியானது ஒன்றும் கூடுதல் நன்மை, அதை விட கூடுதல் நன்மை, சரிங்களா? ஸோ நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு தான். எங்கேயுமே பாதிப்புகள்லாம் இல்லைங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் போயிட்டுருக்கு ஜாதகம். கவலைப்படாதீங்க. பெருமாள் வழிபாடு, முருகர் வழிபாடு பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கூடுதல் பலத்தை சேர்க்கும், சரிங்களா? பெருமாள் வழிபாடு, முருகர் வழிபாடு. ஏதாவது இடையில ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா இவரை போய் பார்த்துருங்க, ஸ்ரீ வராகமூர்த்தி போய் பார்த்துருங்க. அதுவும் நல்லா சப்போர்ட் பண்ணும். மற்றபடி இப்போதைக்கு நல்லாயிருக்கு, எங்கேயுமே கவலைப்படாதீங்க. மேசராசி கடந்த 3 மாதமாக சரியில்லை என்ன, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 மாதம் இப்போ ஒரு 15 நாளாவே உங்களுக்கு 15-20 நாளாவே நல்லா இருக்குது. அதிகப்படியாக வலுவாக இருக்குது. கவலைப்படாதீங்க. அடுத்த ராசியை பார்த்துடலாம். ஹரிசங்கர் ஆசிரியர் வேலை. 2ஆம் இடத்துல குரு இருக்காரா இல்லை 6ஆம் இடத்துல குரு இருக்காரா பார்ப்போம். 2ஆம் இடத்து குருவா, 6ஆம் இடத்து குருவா, இல்லை 4ஆம் இடத்து குருவா, 8ஆம் இடத்து குருவான்னு பார்த்துடலாம். 24/6/1990 24/6/1990 12 நைட்டு மிட் நைட்டா 12/7. ஐயா இதுதானே உங்கள் ஜாதகம். அரசு ஆசிரியர் வேலை கிடைக்குமா பார்த்துடலாம். சங்கர் உங்கள் ஜாதகம் வருது பாருங்கள். உங்கள் ஜாதகம் வருது பாருங்கள். சங்கர் சார் அரசு வேலை கேட்குறீங்களா? பாலவ கரணம் ஸ்ரீ ஐயப்பரும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ராகுன் தான் அதுக்கு இது அமைப்புகளே. அந்த ஐயப்பன் கோயில் பக்கத்தில் தான் இருந்தால் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. குரு லக்கணமாகவே அமைஞ்சிச்சு அவங்களுக்கு. குரு லக்கணமாக அமைஞ்சி 4ஆம் இடத்துல குரு சொல்லிக் கொடுக்க தொழிலில் இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் நிதானம் பத்தாதுங்க ஐயா உங்களுக்கு. அரசு ஆசிரியர் பணிக்கு நிதானம் தேவை. ஆனால் உங்கள்கிட்ட நிதானம் இருக்காது. ஏன்னா செவ்வாய் உட்காந்துருக்காரு. பொறுமை இல்லாத மனிதராக இருப்பீங்க. அரசு அதிகாரிகள் வேலை வந்து உங்களுக்கு சூரியன் வலுவாக இருக்காங்க. அரசு அதிகார வேலை கிடைச்சிடும், அதிலெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் நிதானம் தேவை, ரொம்ப நிதானம் தேவை தம்பி. அது மட்டும் பார்த்துக்கோங்க ஐயா. நீங்கள் வயசு என்ன? அரசு அதிகாரிக்கு வயசு என்ன? 90 பிறந்துறீங்க. நிதானமாக இருக்கேன். இப்போ நடக்கூடிய தசை புதன் தசை இப்போ தான் சுய புத்தியே முடியுது. புதன் தசை சுய புத்தி போயிட்டுருக்கு. இல்லை 3ஆம் இடத்து புதன் நல்ல இடத்துல புதன் தசை நடத்துகிறாருங்க. யோகங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல நண்பருடைய வீட்டில் நண்பர் கூட இணைஞ்சி தசை நடத்துகிறாரு. ராஜயோகம். ஸோ அரசாங்க வேலை உடனே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புதன் தசை சுய புத்தி முடிஞ்சோடனே கேது புத்தி ஸ்டார்ட் ஆகும். கேது 5ஆம் இடத்து கேது, சரிங்களா? புதன் தசை கேது புத்தியில் அரசாங்கத்துக்கு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கிறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குங்க. உடனே கிடைக்கும். உங்களுக்கு நல்லா இருக்குது. சூரியன் வலுவாக இருக்கார் ஜாதகத்தில்.
அரசாங்க வேலை கிடைச்சிடும். ஆனால் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க, அவசரப்படாதீங்க, எதுக்கும் அவசரப்படாதீங்க. இப்போ நீங்கள் நாளைக்கு வேலை கிடைச்சதுக்கப்புறம் கூட அந்த குழந்தைங்கள நீங்கள் சொல்லிக் கொடுக்குற விதங்களில் கோவம் உங்களுக்கு கடுமையாக வரும். அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்குங்க. முருகர் வழிபாடு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? அப்புறம் வந்து பெருமாள் வழிபாடு, பெருமாள் வந்து புதன் தசை நடத்துறதுனால பெருமாள் வழிபாடு அப்பப்போ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கூடுதல் நன்மையாக இருக்கும், சரிங்களா? கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க. அடுத்த ஜாதகம் பார்த்துடலாம். அண்ணா வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:30 படிப்பேனா? வீடு கட்ட வேண்டும். அப்பா கடன் தீருமா? ஜெயகொண்டம். ஆஹா, எந்த குழந்தையா இப்படி கேட்கும்? பயங்கரமாக கேள்வி கேட்குறீங்களே தம்பி. புதன் உங்கள் ஜாதகத்தை வலுவாக இருக்குப்பா, நீ நல்லா படிப்ப. ஒன்றும் ஜாதகமே போடலை, நீ இந்த கேள்வி கேட்குற பற்றியா? அப்பாவுக்கு நான் உதவுவேனா அப்படின்னு கேட்குறப்பார். எவ்வளோ பெரிய விஷயமா? வீடு கட்ட படிப்பேனா, நல்லா படிப்பேனா, வீடு கட்ட வேண்டும். அப்பா கடன் தீருமா? அப்பா கடன்லாம் நீயே தீர்த்துருவப்பா. நீ இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு எந்த வயசுலே. நல்லா இருப்ப தம்பி. அனைத்து உதவிகளும் உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கும். பிரபஞ்சம் உங்களை வாழ்த்தும் தம்பி. நீங்கள் இந்த அதாவது உங்கள் ஃபேமிலிக்காக கேட்டால் கூட அப்பாவுடைய கடனையும் சேர்த்து கேட்குறீங்க பாருங்கள். அதெல்லாம் தம்பிக்கு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுங்க முடிஞ்சா. இல்லைன்னா ஐயப்பன் கோயிலுக்கு ஒருக்கு போயிட்டு வாங்க. இல்லைன்னா லோக்கல் உள்ள இவர் ராகு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சரிங்களா? அதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நீங்கள் துலா லக்னம், அதுதான் தம்பி பெரிய பிஸ்னஸ் மேனு, சான்ஸே இல்லை. அதாவது பெரிய பிஸ்னஸ் மேன் தம்பி. நீங்கள் அதிகப்படியான வலுவாக சேர்ப்பீங்க, பெரும் பொருளாதாரத்தை சம்பாதிப்பீங்க. உங்கள் அப்பா கடன் என்ன, உங்களை சுற்றி இருக்க நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய பேர் கடனை நீங்கள் அடைப்பீங்க. உங்களுக்கு யாரெல்லாம் உங்கள் கண்ணில் கஷ்டப்படுறாங்கன்னா, அவங்க உண்மையிலே கஷ்டப்படுறாங்கன்னா ஓடி போய் உதவி பண்ணுவீங்க. அதாவது அந்த உதவி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து 10 ரூபா போதுனாங்கன்னா நீங்கள் 10 ரூபா கொடுக்க மாட்டீங்க. 10 ரூபாய்க்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த 10 ரூபா கொடுத்தா இவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆக மாட்டாங்க. நான் தாங்க 100 ரூபா வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுப்பீங்க, எக்ஸ்ட்ரா கொடுப்பீங்க. 1க்கு 10 மடங்கு உதவி பண்ணக்கூடிய கேரக்டர் நீங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக. உங்கள் ஜாதகத்தில் வந்து நல்ல வலுவான அமைப்பு, லக்னாதிபதி உச்சம், 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காங்க. நல்ல கல்வி வந்து நல்ல கல்வி கற்பீங்க. கல்விக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது தம்பி. ஏன்னா வந்து புதன் வந்து 5ஆம் இடத்துல தான் இருக்கார். ராகு கூட சேர்ந்துருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது, சரிங்களா? கல்வியெலாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, தடையில்லாத கல்வி வந்துடும். நீங்கள் கல்விக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேங்க தம்பி. நீங்கள் வியாபாரி. கல்வி கற்றுட்டு இருக்கும்போதே வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க பாருங்கள். சூப்பராக இருக்கக்கூடிய ஜாதகம். தசாபதிகள் எப்படி போகுது? கேது தசை. ஆமாம், கேது தசை முடிஞ்சுன்னா அடுத்து சுக்கிர தசை வந்துடும். கேது தசை முடிஞ்சு தம்பி சுக்கிர தசை ஸ்டார்ட் ஆகி தம்பி. இப்போவே நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கிற அமைப்பு வந்துருச்சு. ஒன்று வரக்கூடிய 20 வருஷத்தில் வயசு சின்ன வயசில் வந்துருச்சு. இதுதான் பிரச்சனையே. 2007 இது இப்போ வந்து ஒரு 2 3 ஒரு 18 வயசு ஆகுது தம்பி. பெண்கள் விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 18 வயசு ஆகுது. 18 குட்டி சுக்கரன் கொட்டி கெடுக்கும் சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் சுக்கரன் வந்து கெடுக்காது, ஏன்னா தனியாக தான் இருக்குது. இப்போ வேலை உடனே கிடைக்கும் தம்பி. நல்ல வேலையை அதாவது 18 வயசு தான். மேல் படிப்பெலாம் படிப்பீங்க. படித்தாலும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாகிடும், சரிங்களா? கவலைப்படாதீங்க, சூப்பராக இருப்பீங்க தம்பி. குட்டி சுக்கரன் கொட்டி கெடுக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தம்பி. பெண்கள் விஷயத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. சின்ன பையன் தான், 18 வயசு ஆகுது. உங்கள் வாழ்க்கையில் அப்பாவை பற்றி கேட்டிங்க, என்னென்னா உங்கள் யோகத்தை சார் உங்கள் கடனில் எல்லாரோடைய கடனும் நீங்கள் அடைப்பீங்க. அந்த லெவலில் உங்களுக்கு பொருளாதாரம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் தம்பி. தேவி மதிவாணன் காலை 30:05 மதிவாணன் உங்கள் ஜாதகம் இருப்பாங்க. 30:05 1979 30:05 1979 உங்கள் ஜாதகம் வருவாங்க. 4 அதிகாலை 4:15 சொந்த வீடு எப்போது கட்டுவேன்? இதுக்கு முந்தின தம்பி கேட்டீங்க. சொந்த வீடு கட்டுவீங்க தம்பி சீக்கிரமாகவே. அதுக்கு உண்டான சோர்ஸ்லாம் இருக்குது. இவருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கடகராசி, மேச லக்கணம்ங்கிறனாலே பத்திரிகரணம். ஐயா திருச்செந்தூர் முருகர் கட்டியாக பிடிச்சிக்கோங்க, சூப்பராக சப்போர்ட் பண்ணுவார். லக்கணத்திலே லக்னாதிபதி கூட சுக்கிரன் வந்து அவரை சுபத்துவப்படுத்துகிறாரு. நல்ல யோக ஜாதகம் தாங்க. லக்னாதிபதி கூட இருக்குது, அதாவது லக்னாதிபதி லக்கணத்தில் இருக்குது. எப்பவுமே மேச லக்கணத்துக்கு செவ்வாய் இருக்குது நல்லது இல்லை.
ஆனால் அந்த செவ்வாய் வந்து சுக்கிரன் கூட இருக்குது நல்லது. சுக்கிரன் 7க்கும் 2 கூடியவர். பணக்காரன் கூட 4 டிகிரியில் இணைவில் இருக்கார். பெரும் பொருளாதாரம் செய்கிறோம். சரிங்களா? 8ஆம் வீட்டு அதிபதி அதிர்ஷ்டத்து மூலியமாகவும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆவீங்க. அப்பப்போ அதிர்ஷ்டம் கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். அதிகப்படியான அதிர்ஷ்டம் கிடைக்குங்க. அதிர்ஷ்டம் தான் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மனிதனுக்கு உழைப்பால் மட்டும் பெரிய ஆள் ஆக முடியாது. அதிர்ஷ்டம் தான் கூட சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் பெரிய ஆள் ஆக முடியும். அந்த அதிர்ஷ்டம் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் ரெஸ்க் எடுக்கணும். ரெஸ்க் எடுத்தால் தான் அதிர்ஷ்டம் வரும். அப்போ அந்த நீங்கள் ரெஸ்க் எடுப்பீங்களா இல்லையான்னு பார்த்தா நீங்கள் ரெஸ்க் எடுப்பீங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல இருக்க சூரியனும் புதனும் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு இவர் கூட இருக்கார். யார் கூட? சுக்கிரன் கூட இருக்கார். அது யோகமான அமைப்பு. சரிங்களா? ஸோ கூடுதல் நல்ல பலமான அமைப்பு. நான் வந்து ஒன்றும் தசாபதிகளை பார்க்கல, ஆனால் இதுவே உங்களுக்கு நல்ல பலமாக இருக்குனாலே உங்களுக்கு தசாபதிகள் நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஒரு பிறவியில் வந்து உங்களுக்கு வலுவான அமைப்பு கொடுக்குது பிரபஞ்சம் அப்படின்னா, ஜாதகம் பலமாக இருந்தாலே உங்களுக்கு நல்லா தசாபதிகள் கூட சேர்த்து கொடுத்துரும். கடந்த காலத்தை பற்றிலாம் கவலைப்படாதீங்க ஐயா. வயசு 79 வயசு ஆச்சு, ஒன்றும் நான் பெரிய ஆள் ஆகலைன்னு நினைக்கிறீங்க, கவலைப்படாதீங்க. கடந்த 17 வருஷம், இப்போ இல்லை, இப்போ ஒரு 7 வருஷம் நல்லா இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி 17 வருஷம் சுத்தமாக சரியில்லை. இப்போ 7 வருஷம் சூப்பர். அதுக்கு முன்னாடி 17 வருஷம் மன உளைச்சல் பயங்கரமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து எந்த வகையிலையும் கவலைப்படாதீங்க, சூப்பராக இருப்பீங்க, நல்ல வளர்ச்சியான அமைப்பில் இருப்பீங்க. சரிங்களா? எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து வரக்கூடிய சுக்கிர தசை 8ஆம் மாதத்துக்கு அப்புறம் சுக்கிர தசை ஸ்டார்ட் ஆக போகுது. சுக்கிர தசை அபார நன்மை செய்யும். உங்கள் லக்கணத்தில் வந்து குரு வேறு உச்சமாக இருக்கார். இது வந்து குரு தான் பெரும் பணக்காரன். அதை விட பெரும் பணக்காரன் சந்திரன் ஜாதகத்தில் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பெரும் பணக்காரன் குரு வந்து உச்சமாயிட்டாலே நீங்கள் பெரும் கோடீஸ்வரர். அவர் யாருன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதுக்கப்புறம் தான் செவ்வாய் சுக்கிர தசையில் அதிர்ஷ்டத்து மூலியம் பெரிய அளவு வளர்ச்சி இருக்குது. பெரிய பெரிய நண்பர்கள்லாம் அறிமுகம் ஆவாங்க. அவங்க எல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆவாங்க. அவங்கள நீங்கள் யூஸ் பண்ணி பெரிய ஆள் ஆகிடுவீங்க ஐயா, கவலைப்படாதீங்க. அடுத்து முரளிகிருஷ்ணன். என் பேர் முரளிகிருஷ்ணன், பிறந்த இடம் திருவண்ணாமலை. ஐயா நீங்கள் தான் கமெண்டில் போட்டிங்கன்னு நினைக்கிறேன். நிறைய கமெண்டில் வந்து அந்த தேதி டைம்லாம் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு. சரி, நான் இப்போ பார்த்துடலாம். முரளிகிருஷ்ணன் உங்கள் ஜாதகம் பார்த்துடலாம். 10/11/1910/11 முரளிகிருஷ்ணன் 10/11/1990. டைம் 1:15 PM. 1:15 PM. 1:15 PM. எனது ஜாதகம் எனக்கு எப்போது குழந்தை பிறக்கும்? இப்போது வேலை செய்யும் இடத்தில் மாற்றுவதற்கு நேரம் நல்லதா? ஐயா, குழந்தைக்கு 2 பேர் ஜாதகம் வேணும். சரிங்களா? இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்கிறேன். 10/11/1990 1:15 எப்போது குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பார்த்துடலாம் இருங்க. சிம்ம ராசி, கும்ப லக்னம். சிம்ம ராசி தைத்துளை கர்ணம், தைத்துளை பிரம்மபுரீஸ்வரர் பாருங்கள். கும்ப லக்னம், சிம்ம ராசி. ராசி 6ஆம் தேதி பார்வை. உங்களுக்கு குரு வந்து 12ஆம் இடத்தை பார்க்குற உச்ச குரு பார்வை கிடைக்குது 6ஆம் இடத்து வழியாக. சனி பகவான் வந்து குருவுடைய வீட்டில் தான் இருக்கார். உச்ச குருவுடைய வீட்டில் இருக்கார். நல்லா, அது சூப்பர். உச்ச குருவுடைய வீட்டில் புதன் வந்து உங்களுக்கு குரு பார்வையில் இருக்கார். உச்ச குரு பார்வை 4ஆம் இடம், அதாவது 10ஆம் இடத்துல புதன் இருக்குது, நல்ல கூடுதல் வலு. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி இருக்குது, அதுவும் கூடுதல் வலு. சூரியனும் வலுவாக தான் இருக்கார். ஓகே, என்ன தசாபதி? சந்திர தசை போயிட்டுருக்கு. வேலைக்காரகன், அதாவது வேலை கொடுக்கக்கூடிய சந்திர தசை தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு கவலைப்படாதீங்க, வேலையெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, வேலையெல்லாம் வந்துடும். சரிங்களா? வேலை வந்து ஏன் போச்சுன்னா, உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்து சனி போன வேலையை காலி பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி. இப்போ வந்து சனி தசை, சந்திர தசை, குரு புத்தி. குரு 6ஆம் இடத்துக்கு வேலை கிடைக்குங்க, நல்ல வேலையாக தான் கிடைச்சிருக்கும். நீங்களாக தான் வேலையை வந்து அவாய்ட் பண்ணிட்டு தள்ளி போட்டு வர்றீங்க. உங்களுக்கு இப்போது வேலை செய்யும் இடத்தில் மாற்றுவதற்கான நேரம் நல்லதா? இப்போ மாற்றாதீங்க. சரிங்களா? இப்போ மாற்றாதீங்க. இப்போ வேலைலாம் உங்களுக்கு இருக்க தான் செய்யுது, வேலை மாற்றாதீங்க. இப்போ குழந்தைக்கு உண்டான காலமும் இதுதாங்க உங்களுக்கு. சரிங்களா? குழந்தை வந்து எப்போ பிறக்குன்னு கேட்டிங்களே, 12
ஐயா இந்த வருஷம் லாஸ்ட்டில் அடுத்த இப்போ வந்து அடுத்த வருஷம் நீங்கள் இந்த டைமில் குழந்தை கையில் இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் கையில் குழந்தை கொஞ்சிட்டு இருப்பீங்க. எனி டைம் நல்ல நியூஸ் இருக்குது உங்களுக்கு. இப்போ எந்த டைம் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஸோ உங்களுக்கு நாளைக்கு உங்கள் மிஸ்ஸஸ் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த லெவலில் உங்கள் ஜாதகம் பலமாக இருக்குங்க. கவலைப்படாதீங்க. எனி டைம் குழந்தை இருக்குது. குழந்தை கூட கிரகம் தான் புத்தி நடத்துது. யாரும் குரு புத்தி தான் போயிட்டுருக்கு. சரிங்களா? குழந்தை கண்டிப்பாக உடனே உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கும். நல்ல நியூஸ் கிடைச்ச உடனே நம்ம கமெண்டில் போடுங்க. சரிங்களா? நல்லா இருப்பீங்க. உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக உடனே இருக்குது. லேட் ஆகாது. லேட் பண்ணதுக்கு வாய்ப்புகளே இல்லை. சரிங்களா? நல்லா வலுவான ஜாதகம் தான். வேலை இப்போ மாற்ற வேண்டாம். சரிங்களா? வேலை இப்போதைக்கு மாற்றாதீங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ உங்கள் ஜென்மத்தில் சனி பகவான் வந்து போயிட்டுருக்காரு. அதாவது உங்கள் அஷ்டம சனி வந்து இப்போ ஜென்மத்தில் தான் போயிட்டுருக்கு. 3 டிகிரி. இப்போ 2 டிகிரியில் அவர் சனி போயிட்டுருக்காரு. இந்த மாதம் கடைசியிலலாம் உங்களுக்கு 3 டிகிரி போயிடுவார். அடுத்த மாதத்தில் உங்கள் டிகிரியை தாண்டிடுவார். அடுத்த மாதம் வர 31 இல்லை 2 அதாவது மே 2 3 உங்களுக்கு உங்கள் ஒய்ஃபு கன்ஃபார்மாக இருக்குன்னு சொல்லுவாங்க. கன்ஃபார்ம் ஆகிருக்கேங்க, நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்க. மே 2 3 கன்ஃபார்மாக. ரொம்ப நாள்லாம் கிடையாது ஆக்சுவலாக. இன்றைக்கி இது ஒரு 15 நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் ஒய்ஃபு கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்கன்னு சொல்லுவாங்க குழந்தைக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் வேலைக்கெல்லாம் தேடுங்க. நல்ல வேலை கிடைக்கும். இப்போதைக்கு வேலை தேடாதீங்க. ஒரு 2 மாதம் வேலை தேடாதீங்க. அதுக்கப்புறம் வேலை தேடுங்க. சூப்பர் வேலையாக கிடைக்கும். அடுத்த ஜாதகம் சங்கர் திருப்பத்தூர் உங்கள் ஜாதகம் வருது பாருங்கள். ஐயா சங்கர் திருப்பத்தூர் உங்கள் ஜாதகம் வருது. அது இடையில ஒரு தடங்கள் வந்து நமக்கு யோகமாக அமையுது. எனக்கு யோகம், புரியுதுங்களா? எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சந்திராஷ்டமம் நமக்கு. ஆனால் இடையில ஒரு தடங்கள் வந்துச்சுல்ல, தடங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு தடங்கள் வர்றது வந்து எப்போவுமே சந்திராஷ்டம காலகட்டத்துலேயும் சரி, எல்லாத்துலேயும் சரி, ஒரு தடங்கள் வந்து திருப்பி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சுன்னா அது வந்து அதிர்ஷ்டத்தை குறிக்கும் ஜாதகத்தில். சரிங்களா? வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது, பிரச்சனை வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்லது நடக்கும். அந்த மாதிரி தான் இது. இந்த டைமில் நமக்கு ஒரு சின்ன தடங்கள் வந்து அடுத்து ஒரு ஜாதகம் வந்து பலமாக நிறைய பேர் இன்றைக்கி லைவில் இருக்கீங்க. பெரிய ஆச்சரியம். மத்தியான டைமில் எல்லோரும் வேலைகள் இருக்கும் எல்லாருக்கும். யாரும் மத்தியான டைம் லைவ் போட மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து எந்த நேரம்லாம் இல்லை, போடலாம். நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் போடலாமே கொஞ்சம். ஏன்னா நிறைய பேர் லைவில் வர வச்சுட்டு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேனே. அதனால தான் மத்தியான டைம் போட்டேன். கொஞ்சம் மக்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க மட்டும் பார்ப்பாங்க. நீங்கள் எல்லாம் வந்து ரெஸ்ட் எடுப்பீங்க நினச்சி வேலை இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த டைமில் இவ்வளோ பேர் லைவில் உட்காந்துருக்கீங்க. பெரிய விஷயங்க, ஆச்சரியமான விஷயம். ஸோ இதுதான் அந்த 8ஆம் இடத்தோடைய அதிர்ஷ்டத்துடைய அமைப்பு. இன்றைக்கி சந்திராஷ்டமம் நமக்கு இது அதிர்ஷ்டம். அதாவது தடங்களானது சந்திராஷ்டம காலத்தில் எந்த வேலையும் எந்த கமிட்மெண்ட்டும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல, அது வந்து தடங்கள் ஆகும். அந்த வேலை தடங்களாகி அப்புறம் நல்லது நடக்கும். இது இப்போ தடங்களாச்சு, இப்போ நல்லது நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுதான். இது ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம ஜாதக ரீதியாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் புரிதலோடு அணுகணும் அப்படிங்கிறனால தான். பவகரணத்தில் பிறந்துருக்கீங்க. அதனால் வந்து இவர் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். விருச்சிக லக்கணம், காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துடைய விருச்சிக லக்கணம். லக்னாதிபதி வந்து பார்த்திங்கன்னா குரு கூட இணைவில் நல்லா இருக்கார். அதிகப்படியான பாக்கியஸ்தானத்தில் இருக்கார், வலுவாக இருக்கார். பாக்கியாதிபதி குருவும் பாக்கியாதிபதியும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. பஞ்சமதிபதியும் பாக்கியாதிபதியும், அதாவது 5 குடியரும் 9 குடியரும் பரிவர்த்தனை. இது சூப்பர் யோகம். சரிங்களா? அந்த 9 குடியரன், அதாவது 5 குடியரன் கூட 9ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கு, கூடுதல் நன்மை. அதே மாதிரி 8 குடியரன் கூட 9ஆம் இடத்துல தான் உட்காந்துருக்காரு. உங்களுக்கு அதை விட அது கூடுதல் நன்மை. என்னென்னா, லக்கந்துக்கு 8 குடியர், இப்போ தான் சொன்னல, அஷ்டம ஸ்தானாதிபதி பவராக இருக்கார். அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஜாதகம் சங்கர் உங்கள் ஜாதகம் சார். அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஜாதகம். சரிங்களா? நல்ல வலுவான ஜாதக அமைப்பில் இருக்குது. கூடுதல் நன்மையாக இருப்பீங்க. 4/7/1991 3/15 பிறந்திருக்கீங்க. உங்கள் ஜாதகம் கேது தசை புத்தி, புதன் புத்தி முடிய போகுது. அடுத்து சுக்கர புத்தி. சுக்கரன் வந்து 10ஆம் இடத்துல வந்து தசை நடத்துகிறாருங்க. சூப்பருங்க. சும்மா வீட்டில் உட்காந்து தசை நடத்த போகிறாரு. சுக்கர தசை, கேது தசை முடிய போகுது. இந்த கேது தசை முடிஞ்சு சுக்கர தசை யோகத்தை செய்யும். ஏன்னா 8ஆம் இடத்து கேது. சரிங்களா? 8ஆம் இடத்து கேதுனாலே ஒரு மாயஜாலமான எண்ணங்கள், திங்கிங் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம்.
ஆனால் அவர் வந்து சூரியன் கூட தான் சேர்ந்துருக்காரு, 10 கூடியவனு கூட. 8ஆம் இடத்து கேது தசை உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காது. இப்போ கடந்த 7 வருஷமாக சுத்தமாக நல்லா இல்லை. வர 8ஆம் மாதத்துக்கு அப்புறம் நல்லா இருப்பீங்க. 8ஆம் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய வளர்ச்சி 9ஆம் மாதத்துக்கு அப்புறங்க, 9ஆம் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய வளர்ச்சி அபார வளர்ச்சியாக இருக்கும், கூடுதல் நன்மையாக இருக்கும், நிறைய சாதிப்பீங்கங்க. நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் 9ஆம் மாதத்துக்கு அப்புறம் பார்த்துடலாம். ஐயா நல்லா இருப்பீங்க. நீங்கள் இப்போ வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகரை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ராசி மீன ராசி தான். ராசி பற்றிலாம் கவலைப்படாதீங்க, சரிங்களா? 7.5 சனிலாம் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. ஏன் ஒன்றும் பண்ணாதுன்னா, குருவுடைய வீட்டில் இருக்காரு, குரு வலுவாக இருக்கார். இவர் சனியை வந்து அப்படியே மட்டுப்படுத்திடுவார், சனிக்கு பவரே இல்லாமல் ஆக்கிடுவார் இந்த குரு போகம். அடுத்து 21/7 யார் அது? ஸ்ரீராம் ஹர்ஷி. உங்கள் ஜாதகம் வருது பாருங்கள், 21/7/1999. சனி அண்டு புதன் தசை. சனி தசைனா நல்லா தான் இருக்கும், பார்ப்போம். 21/7/1999. டைம் வந்து 17:08 ஈவினிங் 5:08. ஓகே, உங்கள் ஜாதகம் வருது பாருங்கள். துலாம் ராசி, தனுசு லக்கணம், கௌலவ கர்ணம். நீங்கள் என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க? சனி தசை புதன் புத்தி. சனி தசை, சனி 2க்கும் 3 கூடியவர். சனி தசை சூப்பராக இருக்குங்க, பார்த்துடலாம். சனி எப்போ ஆரம்பிச்சு 2020 ஆரம்பிச்சுக்க சனி தசை புதன் புத்தி. ஓகே, இந்த புதன் புத்தி மட்டும்தான் கொஞ்சம் 9ஆம் மாதம் வரைக்கும் கொஞ்சம் சுமாராக இருக்குமா. கேது புத்திலேருந்து உங்கள் வாழ்க்கை சிறப்பாகும், நல்லாயிருக்கும். சனி போகணும், சனி குரு இறைவி நல்லா தான் இருக்குது. சுக்கிரன் 9ஆம் இடம் பாகியஸ்தானத்தில் இருக்கார். நல்ல யோக ஜாதகம் தான்மா. சுக்கிரனை குரு பார்த்து இந்த சனி கூட குரு இருந்து உங்கள் லக்னாதிபதி வீக் ஆகி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பலமாயிட்டார். நல்ல லக்னாதிபதி கொஞ்சம் தூரமாக தான் வீக்காக இருக்கார். அதாவது லக்னாதிபதிக்கும் இவருக்கும் 11 டிகிரி விலகி இருக்கார். 9 டிகிரியில் குரு, 22 டிகிரி, அப்போ 13 டிகிரி விலகி தான் சனி தசை நடத்துகிறார். நீச சனி தான், பாதிப்பில் கொடுக்க மாட்டார். உங்கள் லக்னத்தை குரு பார்க்குறது யோகம், ராசியை குரு பார்க்குறது அதை விட கூடுதல் யோகம். ராசி சந்திரன் மங்கள யோகத்தில் இருக்குது. ஏன்னா ராசி கூட இவர் உட்காந்துருக்காரு. வாங்க தம்பி சாப்பிட்டாச்சா? இல்லைப்பா சாப்பிடல பிரபு, சாப்பிடல ஒன்றும், இனிமேல் தான் அதை முடிச்சுட்டு தான் சாப்பிட்லான்ட்டு. நல்லா இருக்குமா, நல்ல யோக ஜாதகம் தான்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த சனி தசைலாம் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது, சூப்பராக உங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். நெகட்டிவ் வேலைகளும் செய்யாது. 2க்கும் 3 கூடியது தான் அந்த சனி போகணும். புதுசான முயற்சி எடுப்பீங்க, அந்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை கொடுக்கும். ஏன்னா லக்னாதிபதி கூட இருக்கார்ல, அதனால் வெற்றியை கொடுக்கும். அந்த வெற்றி தான் உங்கள் வாழ்க்கையை மிக சிறப்பாக்குமா, கவலைப்படாதீங்க, சரிங்களா? நல்லா இருப்பீங்க. அஜித்குமார் விருதுநகர் பார்த்துடலாம். அஜித்குமார் உங்கள் ஜாதகம் பார்த்துடலாம். அடுத்து சந்திர மங்கள யோகத்தில் இருக்குமா அந்த ஜாதகம். நீங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாங்குவீங்க உங்கள் பேரில், ஃபியூச்சரில் நல்லா இருப்பீங்க. நம்ம நல்லா இருப்போமா இருக்க மாட்டோமா, இதான கேள்வி. நல்லா இருப்போம். ஏன்னா இந்த தனுசு லக்கணத்துக்கு வந்து பெருசாக சனி தசை வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்காது, ஆனால் நல்லது பண்ணும். எப்படின்னா நல்ல இடத்துல உட்காந்துருக்கு. 5ஆம் இடத்துல செவ்வாயோடைய வீட்டில் தான் உட்காந்துருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து குரு கூட இணைஞ்சி இருக்குல்ல, அது எல்லா கிரகமே கெட்டதெல்லாம் பண்ணாதுங்க. தசாபதிகளும் சுமாரான அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் பிரச்சனைகள் வரும். இந்த தசாபதிகள் நல்லா இருக்குது, கூடுதல் வலுவாக இருக்குது தசாபதிகள். அதாவது சனி தசை வந்து நீச சனி, பலம் இல்லாத சனி, குருவுடைய இணைவு, குருவுடைய பலத்தை வாங்கி இவர் செய்வார். அதுதான் லக்னாதிபதி மாதிரி அவர் எடுத்து செய்வார். லக்னாதிபதி பலமாக இருக்க மாதிரி அமைப்பு. PM 13. அஜித்குமார் உங்கள் ஜாதகம் வருது பாருங்கள், 13/2. முருகன் வேலை எப்போது கிடைக்கும் ஐயா? வேலைக்காக கேட்குறீங்க. திருச்செந்தூர் விருதுநகர் தான் இருக்கீங்க. திருச்செந்தூர் முருகரை போய் கும்பிட்டு வாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுவார். நல்ல யோக ஜாதங்க, என்ன நல்லா பவர்ஃபுல்லாகவே வருது.
ஏன்னா வந்து லக்கணத்தில் இருக்க குருவை வந்து சந்திரன் பார்க்குறாரு, பெரிய சந்திரன் தான். ஆனால் இருந்தாலும் அந்த சந்திரனுக்கு வந்து குருவுடைய பவர் கிடைக்குதுல்ல, அதனால சிம்ம வீடு வலுவாகுது. சிம்ம வீடு வலுவு, சிம்மாதிபதியும் வலுவாக இருக்காங்க. இந்த 2 விஷயம் நல்லா சூப்பராக. அடுத்த லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு இந்த குரு பகவான். 5ஆம் இடத்து அதிபதி புதன் வந்து சுக்கிரன் கூட இருக்கார் 10ஆம் இடத்துல. இது கூடுதல் நன்மை. 3ஆம் இடத்துல சனி இருந்து, சனியும் சூரியன் பார்வை மட்டும்தான் கொஞ்சம் மைனஸு. பார்ப்போம் அது எவ்வளோ டிகிரியில் பார்க்குதுன்னு. சூரியன் 26 டிகிரி, சனி 4 டிகிரி. அது ஒன்றும் பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. செவ்வாய் தசை நடக்கிற தசை செவ்வாய் தசை. செவ்வாய் 3க்கும் 10 தசை. ஸோ நல்லது தான் பண்ணுவார். 7ஆம் இடத்துல குரு பார்வையில் தான் இருக்கார் செவ்வாய் தசை. கேது புத்தி முடிஞ்சு குரு புத்தி வந்துடும். என்ன வேலை எப்போ கிடைக்கும்? செவ்வாய் தசை, கேது புத்தி முடிஞ்சு குரு புத்தி. என்ன வேலை? கவர்மெண்ட் வேலை தேடுறீங்களா? அது சொல்லவே இல்லை. கேது குரு தசை, கேது செவ்வாய் தசை. செவ்வாய் இங்கே இருக்கார், கேது இங்கே இருக்கார். 2 பேரும் நேருக்கு நேராக தான் இருக்காங்க. 7ஆம் இடத்துல லக்கணத்தில் இருக்காங்க கேது. இந்த கேது இது உங்களுக்கு செய்யுமே. கேது வந்து ஜனவரியில் ஸ்டார்ட் ஆகிட்டார்ல. ஸோ ராசினவர் உச்சமாக தான் இருக்காங்க. இப்போ வேலை கிடைக்குமாங்க? வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு தானே. நீங்கள் கவர்மெண்ட் வேலை கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் வேலை எப்போ கிடைக்கும் கேட்டிங்கன்னா டைம் எடுக்கும். கவர்மெண்ட் வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2026 8ஆம் மாதம் தான் கிடைக்கும். இல்லை நீங்கள் வெளியில் ஏதாவது ஒரு வேலை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இப்போவே வேலை கிடைச்சிட்டு தான் இருக்கும். இல்லை வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. ஏன்னா உச்சமாயிட்டார் உங்கள் ராசிநாதர் உச்சம். அதனால் எந்த வகையிலையும் பயப்படாதீங்க. ராகு கூட செவ்வாய் கூட இருந்தாலும் உங்களுக்கு அதை பற்றிலாம் பயம் வேண்டாம். சரிங்களா? வேலை எனி டைம் கிடைச்சிடும். இதுக்கு முன்னாடி 7ஆம் இடத்துல சனி இருந்தது தான் உங்களுக்கு பிரச்சனை. அதனால் கவலைப்படாதீங்க. சரிங்களா? சரிங்க தம்பி, போயிட்டு வாங்க. பாய் பிரபு. போயிட்டு வாங்க. நம்ம அடுத்த லைவில் பார்க்கலாம். ஏதோ வேலையாக இருக்கீங்க, அடுத்த லைவில் பார்த்துடலாம். சரிங்களா? பாய். இந்த பாய் எத்தனை வாட்டி தான் போடுவீங்க? தம்பிக்கு வந்து நிறைய வேலை இருக்கு உங்களுக்கு. ஏன்னா டியூட்டி டைமில் வெளியே வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அடுத்த ஜாதகம் பார்த்துடலாம். அடுத்து கண்ணன், உங்கள் ஜாதகம் வருது பாருங்கள். கண்ணன், முசிறி கண்ணன். இனி வரும் நாட்கள் எப்படி இருக்கும்? ஐயா, கடந்த நாட்களே நீங்கள் கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்திருக்கும். ஏன்னா நம்ம பிறக்கும்போது எதுவுமே இல்லாமல் நம்ம பிறந்திருப்போம். வளர ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்கள் மாறிக்கிட்டே வரதில்ல. அந்த மாதிரி 1978 பிறந்திருக்கீங்க. எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில். நல்லது கெட்டது, நல்லவன் கெட்டவன் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. எத்தனை பேர் லைஃப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆடுன லைஃப்பும் பார்த்துருப்பீங்க, அழிஞ்சவங்க லைஃப்பும் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? ஆடி அழிஞ்சு போயிருப்பாங்களே, அந்த மாதிரி லைஃப்லாம் பார்த்துருப்பீங்க. அதனால் இனியாவது நல்லா இருக்குமா? அதிகாலை 1:30. அதிகாலை 1:30. கண்ணன் சார், உங்கள் ஜாதகம் வருது பாருங்கள். ஐயா, இனிதான் சூப்பர். மகர ராசி, இது ரிஷப ராசி. அபார நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சரிங்களா? ரொம்ப நல்ல யோகமான அமைப்பு தான் இருக்குது. பாலவ கரணம். இது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இவரை ராகு பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. சூப்பராக நல்லது செய்வார். சரிங்களா? ராகு பகவான் தான் உங்களுக்கு அபார நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்குது. சரிங்களா? இல்லைன்னா ஐயப்பன் சாமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அதுவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். வருஷத்துக்கு ஒருக்க போயிட்டு வாங்க. லக்கணாதிபதி 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாருங்க. அது வீக்குங்க. அதுக்கு அடுத்து ஏதாவது சுபருடைய பார்வை கிடைக்குமான்னு பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல. வீடு கொடுத்துட்டு வலுவாக தான் இருக்கார். ஏன்னா சிம்ம வீடு. ஆனால் சிம்ம வீட்டில் லக்னாதிபதி இருந்தாலே வாழ்க்கை முழுக்க சின்ன சின்ன தொந்தரவுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா லக்னாதிபதி போய் சுபர் வீட்டில் போய் மறையலை. அவருக்கு பிடிக்காத வீட்டில் போய் மறைஞ்சிட்டார். ஏதோ ஒரு நல்ல வீட்டில் போய் மறைஞ்சால் கூட பரவாயில்ல. அதனால தான் உங்கள் மனசு அவ்வளோ வலி வேதனையாக சொல்கிறீங்க. இப்போ சனி தசை சுக்கிர புத்தி இப்போ உங்களுக்கு நல்லது தான் செஞ்சிட்டு இருக்குமே. சரிங்களா? கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருந்துகிட்ருக்கீங்க. இப்போ ரிஷப ராசி வேறையா, ராசி நல்லா இருக்குது ஐயா. ரொம்ப நல்லா இப்போ இருக்கக்கூடிய காலங்கள் நல்லா இருக்குது. சரிங்களா? நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்களுடைய வேலை நீங்கள் இருக்க இடத்த ஏதாவது ஹாஸ்பிட்டல்கிட்ட, அதாவது இந்த டிபி நோய் ஹாஸ்பிட்டலாம் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல்கிட்ட உங்கள் இருக்க இடத்த மாற்றிக்கோங்க. அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூடுதல் நல்லாயிருக்கும்.
அதே மாதிரி நீங்கள் எப்போவுமே 8ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு உங்கள் லக்னாதிபதி. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து உங்களை நீங்களே டவுனாக நினச்சிக்கிடுவீங்க. அதை நீங்கள் நினைக்காதீங்க. நான் நல்லா ஒரு வெளிச்சத்துக்கு வாங்க. நீங்கள் உங்களை இருட்டுக்குள்ளே கொண்டு போய் உட்கார வைப்பீங்க. நீங்களே உங்களை மன ரீதியாக கொஞ்சம் இருள் தன்மையாகவே இருப்பீங்க. யார்கிட்டையும் சரியாக பேசாமல் வைக்காமல் உங்களை நீங்களே தாழ்வு மனப்பான்னு நினைப்பீங்க கண்ணன் ஐயா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் இப்போ ரிஷபராசிக்கு தான் அபார நன்மை. 25ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு கோச்சார பலன்கள் அடிச்சு தூக்கும். இப்போ நடக்க திசை வந்து லக்னாதிபதி திசை தான். கடந்த காலத்தில் குரு தசை உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரு. ஏன்னா நடந்த பெல்ட் எல்லாமே உங்களுக்கு அவயோக பெல்ட்டு. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு யோக பெல்ட்டு. இப்போ சனி தசை தான் உங்களுக்கு யோகத்தை செஞ்சிட்ருக்கோம். ஆனால் 8ஆம் இடத்து சனி சுமாரான பலன். ஆனால் அந்த சனி தசை முடிஞ்சு உங்களுக்கு வந்து இப்போ சுக்கிர புத்தி சூரிய புத்தி சுமாரான அமைப்பில் இருக்கும். சுக்கிர புத்தி உங்களுக்கு கூடுதல் நன்மை சேர்த்துருங்க. அடுத்த வருஷம் 2வது கோச்சாரமும் இப்போ நல்லா இருக்குது. அதனால் நல்லா தான் இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. எல்லா வகையிலையும் உங்களுக்கு நல்ல நல்ல காலங்களாக இருக்குது இப்போ. சரிங்களா? சூரிய புத்தி வரும்போது மட்டும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு அந்த சிவன் அதாவது ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலுக்கு போயிடுங்க. போயிட்டு சூரிய புத்தியில் சிவனுக்கு வேணுங்க பொருள் ஏதாவது இருந்தால் தானம் பண்ணுங்கள். சரிங்களா? அது செய்யுங்க. இல்லைன்னா இப்போ சிவனுக்கு வந்து இளநீர் இல்லை பன்னீர் இந்த மாதிரி வாங்கி கொடுங்க. தண்ணி சம்மந்தப்பட்ட பொருள் வாங்கி கொடுங்க சிவன் அபிஷேகத்துக்கு. அவருடைய உஷ்டத்தெல்லாம் குறைஞ்சி உங்கள் ராசினாரை நல்லா பலமாக்கிடுவார். என்னென்னா உங்கள் ராசினார் இருட்டுக்கு சொந்தக்காரர். அவர் வெளிச்சத்துடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. யார் வீட்டில்? சூரியனுடைய வீட்டில் போய் உட்காந்துட்டாரு. அதனால தான் உங்கள் வாழ்க்கை முழுக்க எரிச்சலான மனநலமை இருக்கும். வாழ்க்கை நிம்மதியே இல்லையா அப்படிங்கிற எண்ணத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பார். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. சுகருடைய பார்வை எதாவது கிடச்சின்னா நல்லா இருக்கும். ஸோ ஓகே, பரவாயில்ல, எது நடக்குமோ அதானே. அதேமாதிரி இந்த புதன் தசையும் குரு தசையும் பரிவர்த்தனை இருக்குது. இந்த சனி தசை முடிஞ்சு புதன் தசையில் உங்களுக்கு பெரிய நன்மைகள் நடக்கும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கைனா இவ்வளோ அருமையான விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு நினைப்பீங்க, உணர்வீங்க. அந்த உணர்வு தன்மை அப்போ தான் வருமே, உங்களுக்கு கிடைக்குமே. சரிங்களா? அது வரைக்கும் கிடைக்காது, கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு பரிகாரம் நான் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணுங்க ஐயா. பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலபைரவர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள், லட்சுமி தாயார் வழிபாடு. சரிங்களா? லட்சுமி தாயார் வழிபாடும் பெருமாளும் வழிபாடும் பண்ணுங்கள். அப்புறம் காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். இந்த 2 விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. சனிக்கிழமைக்கு பெருமாள் கோயிலுக்கு வழிபாடு பண்ணுங்கள். சரிங்களா? தேய்பிரை வளர்பிரை காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். தேய்பிரை அஷ்டமி, வளர்பிரை அஷ்டமியில். அடுத்து வந்து நீங்கள் ஐயப்பன் கோயில். சரிங்களா? அந்த 3 விஷயம் நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கை சிறப்பாகும். கண்டிப்பாக நீங்கள் பரிகாரம் பண்ணலை, நீங்கள் கோயிலெலாம் போகலன்னா கொஞ்சம் எப்போவுமே தாழ்வு மனப்பான்மை முன்னாடி வந்து நிற்கும். அதை பண்ணிங்கன்னா அந்த தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நல்ல சிறப்பான வாழ்க்கை வாழ்வீங்க. அடுத்த ஜாதகம் பார்த்தலாம். லக்ஷ்மணன் உங்கள் ஜாதகம் வருது பாருங்கள் சார். 12/9/1987. சரிங்க. ஒன்று 2 இது மணி 3 ஆக போகுது, சாப்பிட போகணும். நம்ம முடிச்சிடலாம். 12/9/1987 உங்கள் ஜாதகம் வருது பாருங்கள். 3:45 அதிகாலை 3:45. ஒரு 2 ஜாதகம் மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடலாம். அடுத்த லைவ் முடிஞ்சால் நைட்டுக்கு வர முடிஞ்சால் நான் வரேன். மேச ராசி கடக லக்கணம் மேச ராசிங்க. தைத்துளை கரணத்தில் பிறந்தவங்க. ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் கடக லக்கணாதிபதி எங்கே இருக்கார்? குரு கூட இணைஞ்சி 10ஆம் இடத்துல இருக்கார். நல்ல அமைப்பு தான். அப்போ தான் வந்து உங்களுக்கு பௌர்ணமி முடிஞ்சு 5 நாள் கழித்து பிறந்துருக்கீங்க. அது யோகமான அமைப்பு. என்ன தசாபதிகள் போதும் பார்க்கலாம். சுக்கிரன் வேறு நீசம், ராகு தசை போயிட்டுருக்கு. இந்த கடக லக்கணத்துக்கு ராகு தசை எந்த இடத்துல உட்காந்துருக்காருன்னு பார்ப்போம். ராகு தசை குரு புத்தி. ராகு 9ஆம் இடம் பாக்கியத்தில் உட்காந்துருக்காரு. ஆனால் குரு சுக்கிரனுடைய பார்வை உள்ளது. ஓகே, சுக்கிரனுடைய பார்வையும் உச்சனுடைய பார்வையும் வாங்குறாரு. அதாவது புதனுடைய பார்வையும் உச்சன் வீட்டில் தான் உங்களுக்கு வந்து சுக்கிரன் உட்காந்துருக்காரு. சுக்கிரன் வந்து நீசபங்க ராஜயோகம். உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் வீட்டு அதிபதி நீசபங்க ராஜயோகம் அமைது யோகம். சரிங்களா? நல்ல யோகமான ஜாதகம் தாங்க, கவலைப்படாதீங்க. இந்த ராகு தசை உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை செய்யும். 7 சனிக்கு இப்போ விரைய சனி போயிட்டுருக்கு. விரைய சனியை பற்றி யோசிக்க வேண்டாம், ஜென்மத்தில் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக இருங்க. அவங்களுக்கு இந்த ராகு தசை நல்லது மட்டும்தான் செய்யும், தீமைகள் செய்யாது. ஏன்னா 9ஆம் இடம் பாக்கிய ராகு தான். அந்த பாக்கிய ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8 டிகிரியில் இருக்கார். இந்த சுக்கிரன் வந்து 0 டிகிரி 8 டிகிரியில் பார்வையில் கிடைக்குது சுக்கிரனுக்கு. அந்த ராகுக்கு கிடைக்குது சுக்கிரனுடைய பார்வை.
ஸோ அது வந்து நல்லா வலுவான அமைப்பு கொடுக்கும். அதேமாதிரி புதனுடைய பார்வை 5 டிகிரியில் கிடைக்குது இந்த இவருக்கு. ஸோ அது கூடுதல் நன்மை. சரிங்களா, கவலைப்படாதீங்க. அடுத்த ஜாதகம் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் தாங்க. செந்தில்குமார், உங்கள் ஜாதகம் வருவாங்க. செந்தில்குமார், செந்தில்குமார் 16/5/1979, 16/5/1979, 5:50 காலை 5:50. இந்த ஜாதகத்தோட முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த லைவ் ஈவினிங்கு ஸ்டார்ட் பண்ணலாம். 23 வருஷம் செய்த தொழிலில் 1.5 வருடம் முன் செந்தில்குமார் 25 வருஷம். செந்தில்குமார் உங்கள் ஜாதகம் அப்படி வேகமாக ஓடி போச்சு. என்ன கேள்வி கேட்டீங்கன்னு தெரில. என்ன கேள்வி கேட்டீங்க திருப்பி போடுங்க. கேள்வி மட்டும் போடுங்க, நான் அதை பார்த்துக்கிறேன். ஜென்ம லக்கணம் ரிஷப லக்கணம் தனுசு ராசி. ரிஷப லக்கணம் தனுசு ராசி. கௌரவ கர்ணம். ஸ்ரீ வராகமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், அது கூடுதல் நன்மை சேர்க்கும். செந்தில்குமார் அவங்க வந்துருச்சு. 23 வருடம் செய்த தொழிலை 1.5 வருஷமாக முன்பாக இழந்தேன். வேலை சென்றேன், பிறகு வேலை இழந்தேன். எனக்கு நல்லது நடக்குமா ஐயா? பார்த்துடலாங்க. ஏன் அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறீங்க? லக்கணத்துலேயே உங்கள் மேச லக்கணம் பௌர்ணமி பக்கத்தில் தான் பிறந்துருக்கீங்க. அது யோகம்தான். குரு உச்சம். உங்கள் லக்ன ராசிநாதர் உச்சமாக இருக்கார். லக்னாதிபதி 12 மறைஞ்சிரு. செவ்வாயுடைய ஆட்சியான வீட்டில் தான் இருக்கார். அது நல்லது தான். 5 குடியவர் 5ஆம் இடத்துக்கு இப்போ 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு, 8ஆம் இடத்துல. ஓகே, பார்ப்போம் என்ன தசாபதியில் போகுது. ராகு தசை சூரிய புத்தி. ராகு வாய்ப்பு கிடைச்சா நல்லது பண்ணார். ராகு சனி கூட உட்காந்துட்டார். அதுதான் அப்படி பார்த்தா சனி 9ஆம் இடத்துல அதிபதி. 1.5 வருஷத்தில் விட்டிங்களா? 1.5 வருஷம் முன்னாடி யாரை பற்றி போகுது ஐயா? இந்த ராகுதசை சூரிய புத்தி பெருசாக நன்மை செய்யாது எப்போவுமே. சரிங்களா, ராகுதசை சூரிய புத்தி நன்மை செய்யாது. இந்த சூரிய புத்தி முடிய போகுது. அதேமாதிரி ராகுதசை சந்திர புத்தியும் பெருசாக ஒரு நன்மை செய்யும் பார்த்திங்கன்னா அதுவும் செய்யாது. இந்த வருஷம் 6ஆம் மாதம் வரைக்கும் இந்த சூரிய புத்தி இருக்குது. இந்த ராகு உங்களுக்கு சனி கூட தான் இருக்கார். சூரிய புத்தி. சூரியன் லக்கணத்தில் இருக்கார். ஐயா, வேலையை விட்டது உங்களுடைய டென்ஷன் தான். சூரியன் உச்சத்து பக்கத்தில் இருக்கார்ல. நீங்கள் ஷார்ட் டெம்பர் மைண்டு, செம டென்ஷனாக ஏதாவது இப்போ இது நீங்களே அந்த வேலையை வீம்பாக வெளியே தூக்கி போட்டு வந்திருப்பீங்க. 13 டிகிரியில் சனி இருக்கார். ராகு 21 டிகிரியில் இருக்கார். சிம்ம வீடு. ஸோ சிம்ம வீடு வலுவாக இருக்குது. சிம்மாதிபதி மாதிரி தான் நீங்கள் எப்போவுமே அப்படியே ஆளுமையான நபர். நீங்கள் எல்லார்ட்டையும் ஆளுமையை தனத்தை செலுத்துவீங்க. பொருளாதார ரீதியாக நல்லாவும் இருப்பீங்க. உங்கள் லக்கணத்துக்கு 7ஆம் இடம் நல்லா இருக்குது. நிறைய நண்பர்கள் உண்டு. அதனால் உங்களுடைய என்னென்னா இந்த ராகு தசை சூரிய புத்தியில் உங்களுக்கு வேலையை விட்டுருப்பீங்க. இப்போ சூரிய புத்தி வர இதில் முடிய போகுது. 6ஆம் மாதம் முடிய போகுது. அதேமாதிரி இப்போ கோச்சர் ரீதியாக சுக்கிரன் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கார். ஒன்றும் இல்லை, 25ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் பழைய வேலைக்கு உங்களுக்கு அந்த 25ஆம் தேதிக்கு அப்புறம் கூப்பிடுவாங்க. பாருங்கள், போயிடுங்க, போய் ஜாயின் பண்ணிடுங்க, கவலைப்படாதீங்க. செய்த தொழில் 1.5 வருஷம் முன்பாக இழந்தேன். வேலை செய்கிறேன், பிறகு வேலை இழந்தேன். எனக்கு நல்லது நடக்குமா ஐயா? இப்போ நல்லது நடக்கும். இன்னொரு 10 நாள் கழிச்சு பாருங்கள். 25ஆம் தேதி, இன்றைக்கி தேதி எத்தனை? இப்போ 17. 25ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் லைஃப் மாறும். ஏன் 25ஆம் தேதிக்கு அப்புறம் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த 25ஆம் தேதிக்கு அப்புறம் லைஃப் மாறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, உங்களுக்கு சுக்கிரன் வலுவாக போகிறாரு. லக்னாதிபதி வலுவாக போகிறார். ராசிநாதர்
உங்களுக்கு கூடுதல் நன்மை செய்ய போகிறாரு. எப்படின்னா 4ஆம் இடம் வந்து வலுவாக போகுது. 4ஆம் இடத்துல வந்து சனியும் ராகும் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து இந்த சுக்கிரனும் புதனும் இருக்காங்களே, சரிங்களா? இந்த சுக்கிரன் புதன் 4ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் வந்து வலு இல்லாமல் இருக்கார். அந்த பரிவர்த்தனை மூலிமா வலுவு ஆக போகிறாரு. ஒரு 25ஆம் அப்புறம் நல்லா வலுவாகுவார். ஏன்னா சனியும் கடந்து போயிடுவார், சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். அதுக்கப்புறம் வேலையும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகி நல்ல வேலை அமையும். அதுக்கு அடுத்து 25ஆம் அப்புறம் அடுத்த மாதம் 15ஆம் அடுத்த மாதம் 15ஆம் அப்புறம் இங்கே இருக்கிற இப்போ வந்து குரு இங்கே இருக்கார். ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து ராசியை பார்ப்பார் அடுத்த மாதம் 15ஆம் அப்புறம். அதுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் கௌரவம், அந்தஸ்து, வேலை எல்லாமே. செந்தில்குமார் சார் சூப்பராக இருப்பீங்க. ராகு பற்றி அதுக்கப்புறம் பயப்படாதீங்க. ராகு வந்து ஒன்றும் இல்லை, ஏதாவது ராகு ஸ்தலம் பக்கத்தில் ஏதாவது இருந்தால் போயிட்டு வாங்க, சரிங்களா? அவர் மட்டும்தான் உங்களுக்கு வீக் பண்ணுறாரு, மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து பார்வதி அம்மன் வழிபாடு ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அம்மாவுக்கும் உங்களுக்கும் எப்பவுமே ஒத்து போகாது. அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் அம்மாட்ட காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குது, இல்லை அம்மா மாதிரி வயசு உள்ளவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறது, இதெல்லாம் கூட பண்ணுங்கள். உங்களுக்கு கூடுதல் சப்போர்ட்டாக இருக்கும். அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுக்கு நீங்கள் ஒரு புடவை ஏதாவது எடுத்து கொடுங்க, அது சப்போர்ட் பண்ணும், சரிங்களா? ஓகே, சரிங்க. ஈவினிங் நான் வந்து லைவில் திருப்பி வரேன், கண்டிப்பாக வருவேங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருக்க மட்டும்தான் ஜாதக பலனே பார்க்குறோமே. ஏன்னா வந்து வாழ்க்கையில் வந்து அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ராஜாக்களும் மன்னர்களும் பெரிய ஆட்களும், இப்பவும் பெரிய ஆட்கள் ஜாதகம் பார்க்குறாங்க. பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய பொருளாதாரம் உள்ளவங்க எல்லாருமே ஜாதகம் பார்த்து தான் அவங்க ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு காரியத்தை செய்கிறாங்களே. நீங்களும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்குறதுக்காக உங்களை வந்து பலப்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாகும். சாயந்தரம் ஒரு 8 மணிக்கு லைவில் வரேன், சரிங்களா? 8 மணிக்கு லைவில் வரேன். நம்ம லைவில் நிறைய அடுத்து பேசலாம், சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கணும்.